بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கு உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட அனலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பண்டாரவடை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமா. பிறந்திருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தர்பியா நிகழ்ச்சி என்பது நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி. நான் என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எப்படி கடைபிடித்து வருகிறேன், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட போதனைகள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள், இஸ்லாம் எனக்கு வலியுறுத்திய இபாதத்துகள், இதன் விஷயத்தில் நான் என்னை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறேன் என்று நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காக, நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் தர்பியா என்ற நிகழ்ச்சி. அல்லாஹ் சூரத்துல் மாஇதாவினுடைய 105வது வசனத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹதைத், நீங்கள் நேரான வழியில் இருந்தால், நீங்கள் சத்திய பாதையில் இருந்தால் உங்களை யாரால் வழிகெடுக்க முடியும்? அப்போ நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான், நம்மிடத்தில் உள்ள குறைகளை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த தவறுகளை எல்லாம் நான் செய்து வந்தேன், இதில் அலட்சியமாக இருந்தேன், இனிமேல் இதை சீர்திருத்திக் கொள்வேன் என்பதற்காகத்தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி என்பதை உள்ளத்தில் முதலில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தர்பியா நிகழ்ச்சி என்றாலே முக்கியமாக ஒரு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்பயே லைட்டா ஒரு சில தலைகள் அப்படி கீழே போகுது. அப்போ அந்த தலைகளை எல்லாம் மீண்டும் மேலே எழுப்பணும் அப்படின்னா அதற்கான ஆக சிறந்த தடுப்பு மருந்து என்ன இருக்கும்? ஒரு சில மார்க்க கேள்விகள் தான் இருக்கும். அப்ப அந்த கேள்விகளுடனே நம்முடைய நிகழ்ச்சியை நாம் என்ன செய்வோம், தொடங்குவோம். முதல்ல எப்போதும் போல பெண்கள் பகுதியிலேயே முதல் கேள்வி, அல்லாஹுவின் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ்கள் இருக்குல்ல, இந்த ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த நபி தோழி யார் அப்படின்னு கேட்டா நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு பதில் சொல்லிடுவீங்க, சரிங்களா? ஆனா அது கேள்வி இல்லை. எத்தனை ஹதீஸ்களை ஏறத்தாழ அறிவித்திருப்பார்கள்? பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கை தூக்குங்க.
1000 இல்ல. சொல்லுங்க, பெண்களுக்கான கேள்வி. ஆண்கள் பதில் கை தூக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் வரலாற்றில் நடக்குமா? பெண்கள் கிட்ட கேட்டா ஆண்கள் பதில் கை தூக்குற நிகழ்வும் நடக்குமா? சொல்லுங்க. 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள், 2286 செய்திகள் ஏறத்தாழ. சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆண்கள் பகுதியில் பெண்களை கேட்டு ஆண்களை கேட்காம போனா அப்படி 7000 சொன்னாங்களா? பாத்தீங்களா, சொன்னதை சொல்லிட்டாங்க. ஆண்கள் கை தூக்கான கரெக்டா சொல்லுவான்னு நினைச்சீங்க நீங்க. 7000 எங்களை தாண்டி எங்கேயோ பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அடுத்தியா? சொல்லுங்க ஆண்கள். அதிகமான ஹதீஸ் அறிவிச்சது அபூ ஹுரைரா தான். அது ஓகே தானே? அதுக்கு அடுத்து யாரு? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கேட்க பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையே, அவருக்கு மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. ஆண்களுக்கான கேள்வி. என்னையே பாத்தி விட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க. அவனை கை காமிச்சு கேட்டுருவோமா? பாய் சொல்லுங்க பாயிட்டு. அப்ப இடையில நிப்பாட்டி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். சரிங்களா? இடையில கேட்கிற கேள்விகள் ஆளை குறிப்பிட்டு பாய் நீங்க சொல்லுங்க, பாய் வெள்ளை சட்டை போட்டிருக்க பாய் நீங்க சொல்லுங்க, கருப்பு சட்டை போட்டிருக்க பாய் நீங்க சொல்லுங்க பாய் அப்படின்ட்டு சொல்லி கேட்போம். சரிங்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்கள் பதில் சரியா சொல்லிட்டாங்க. சரி, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இலக்கை மறந்த இளைஞர்கள் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகின்ற பொழுது 30வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், அதில் அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான், அல்லாஹுல்லதி ஹலகஹும் மின் லஅஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனவர்களாக படைத்திருக்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவத்தன், அந்த பலவீனத்திற்கு பிறகு உங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறான், பலப்படுத்தி இருக்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபன் வ ஷைபத்தன், அந்த வலிமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை பலவீனப்படுத்தி நரையையும் ஏற்படுத்தி இருக்கிறான். மனிதர்களுடைய பருவத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் ஆரம்பத்தில் குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது பலவீனமாக இருக்கிறீர்கள். அந்த பலவீனத்திற்கு பிறகு இளமை என்ற பருவத்தின் மூலமாக நாம் உங்களை பலப்படுத்தி இருக்கிறோம். அந்த பலத்திற்கு பிறகாக இளமை பருவத்திற்கு பின்பாக முதுமை என்ற பலவீனத்தையும் நரையையும் உங்களுக்கு நாம் ஆக்கி இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் உங்களை படைக்கும் பொழுது பலவீனமாக படைத்திருக்கிறோம். நீங்கள் முதுமை பருவத்தில் இருக்கின்ற பொழுது பலவீனமாக இருப்பீர்கள். இந்த குழந்தை பருவம் முதுமை பருவம் இந்த இரண்டிற்கும் நடுவில் நீங்கள் இளமை பருவத்தில் இருக்கின்ற பொழுது, இளைஞர்களாக இளம் பெண்களாக இருக்கின்ற பொழுது உங்களை நாம் பலப்படுத்தி இருக்கிறோம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அறிவு ரீதியாகவும் சரி. இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹுவால் பலப்படுத்தப்பட்ட ஒரு பருவம். ஒரு 40 வயசு அல்லது ஒரு முதுமை பருவத்தை, இன்னைக்கு தான் 40 முதுமைட்டாங்க இல்லையா, 35 30 தொட்டாலே முதுமைட்டாங்க. ஒரு 50 வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வயசு உள்ள ஆளை, பாய் நாளைக்கு பேரணி நடக்குது பாய், பழைய மீன் மார்க்கெட்ல இருந்து காஞ்சி பார்க் வரைக்கும் பாய், எதுவும் வாகன வசதி இருக்கலாம்? நம்ம ஊர்ல வாகன வசதி அதுக்கு இல்லைங்க. மீன் மார்க்கெட்ல இருந்து காஞ்சி பார்க் போது வாகன வசதி இருக்குதா? வயசாயிடுச்சு, நடந்து போக முடியாது. அப்படி எதிர்பார்க்கிற நபர்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த இளமை பருவம்ங்கிறது அப்படி இல்லை. நீ 10 கிலோமீட்டர் நடக்கிறாலும் சரி, அதை நடப்பதற்கான உடல் ஆற்றல், மன தைரியம் என்பது இந்த இளமை பருவத்தில் இருக்காது.
இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ்விடத்தில் தனிப்பெரும் அந்தஸ்துங்க. அல்லாஹ் இந்த இளமை பருவத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார், நாளை மறுமை நாளில் எந்த விதமான நிழலும் இல்லாத சூரியன் தலைக்கு அருகாமையில் நிறுத்தப்படுகிற இந்த மக்சர் மைதானத்தில் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தன்னுடைய அரிசியின் கீழ் நிலை தருவார். நீதிமிக்க ஆட்சியாளர் இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்லுகிறானே, அந்த பட்டியலில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அந்த பட்டியலை சொல்லிக் கொண்டே வந்து சொல்லுகிறான், யார் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் கழிக்கிறாரோ அந்த இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தியவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசியினுடைய நிலை தருகிறார். அல்லாஹ்விடத்தில் இந்த இளமை பருவம் தனிப்பெரிய அந்தஸ்து. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தார்களோ, இஸ்லாத்தில் இளைஞர்களை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ, திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான வரலாறுகள் மூலம் இளைஞர்கள் என்றால் யார், இஸ்லாத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று வரலாற்றின் மூலம் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தினானோ அது எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது பெயர் அப்துல்லா என்று இருக்கலாம், பெயர் அப்துல் ரஹ்மான் என்று இருக்கலாம், பெயர் ஆயிஷா என்று இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்று நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இன்றைய இளைஞர்களுடைய செயல்பாடுகள் மாறியிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காண்பித்தார்களே, யார் தன்னுடைய இளமை பருவத்தில் இபாதத்தில் கழிக்கிறார்களோ, தன்னுடைய இறைவனை வணங்குவதில் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அரிசி நிழல். நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், தந்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த உரையை கேட்கக்கூடிய, இதை செவியிடக்கூடிய, இந்த ஜமாத்தை சேராத எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். உண்மையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், பாய், நான் என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மகனை, என்னுடைய மகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் வார்த்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய மகன் இஸ்லாமியனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பெற்றோர்களால் நற்சான்றுகள் கொடுக்க முடியும்? இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் தெரியாத இளைஞர்கள் அதிகம். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாத இளைஞர்கள் அதிகம். அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறானே, அந்த வக்து தொழுகையினுடைய பெயர்களை கூட அறிந்து வைத்திருக்காத இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு போனது கிடையாது. வருடா வருடம் பெருநாள் தொழுகை மாத்திரம்தான் அவர்களுக்கான தொழுகை. இன்றைய இளைஞர்களுடைய இளமை பருவம் எப்படி கணிக்கப்படுகிறது? மனம் வேதனையாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைத்தவர் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறாரா? பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்கிறாரா? ஆள் இல்லை. காலையில் சுபு தொழுகைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பாருங்கள், எந்த ஜமாத்தை சேர்ந்ததா இருக்கட்டும், ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பாருங்கள், ஒரு 80, 70, 65 நிக்க முடியாது, நடக்க முடியாது, சேரில் உட்கார்ந்து தொழக்கூடிய அத்துணையை முதுமை பருவத்தில் உள்ளவர்கள் தான் சப்பில் இருப்பார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கையை ஆணித்தரமாக பின்பற்ற வேண்டிய, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை ஆணித்தரமாக பின்பற்ற வேண்டிய இளைஞர்கள் வீட்டுல ஏசியில கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக ஒரு வரலாறை சொல்லி காண்பிக்கிறார்கள்.
சூரா கஹ்ஃப் அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் அந்த குகைவாசிகள், அந்த இளைஞர்கள், அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான், அவங்க யார் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை ஆணித்தரமாக நம்பிய இளைஞர்கள். தன்னுடைய சமுதாயத்தை பார்க்கிறார்கள், தன்னோடு வாழக்கூடிய சக மக்களை பார்க்கிறார்கள். அத்துணை நபர்களும் வழியேற்றில் இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறார்கள். மனம் வலிக்கிறது. அந்த இளைஞர்கள் பேசுகிறார்கள், மசூரா செய்கிறார்கள். இவர்கள் வழங்கக்கூடிய அத்துணையும் அல்லாஹ்விற்கு எதிரானது. இவர்கள் எதை வழங்குகிறார்களோ, தங்களுடைய கடவுள்களாக எதை கற்பனை செய்கிறார்களோ, இதற்கான ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இந்த ஊரில் நம்மளால் வாழ முடியாது. ஊரில் உள்ள இடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்கும்படி எதிர்ப்புகள். ஊரை விட்டு நாங்கள் விலகுகிறோம். இந்த நதீஸ்களோடு, இந்த அசுத்தங்களோடு இந்த ஊரில் எங்களால் வாழ முடியாது. நாம் குகையில் சென்று தஞ்சம் புகுவோம். குகைவாசிகள் செல்வதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். சூரத்துல் காஃபியுடைய 10வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்ன ரஹ்மத்தன், இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தா இறைவா. இறைவா உன்னுடைய அருளை எங்களுக்கு தா இறைவா. எங்களுக்கு நேர்வழியை உறுதிப்படுத்தி இறைவா. இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி வாழ்ந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளம்பருவம், ஒட்டுமொத்த ஊரும் இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறது. தன்னுடைய தந்தை இணை வைப்புடைய அச்சாணியாக இருக்கிறார். உறவுக்காரர்கள், ஊர்க்காரர்கள் அத்துணை பேரும் இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறார்கள். அந்த இளம் ரத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு போனி எதையெல்லாம் கடவுள் சொல்றேன் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறேன். மக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுகிறார்கள், எங்கடா நம்முடைய கடவுளை காணும், யார் இதெல்லாம் பண்ணது? அல்லாஹ் திருமறை குர்ஆன் அப்படியே பேசி காண்பிக்கிறான். மன் பால ஹாதா பிஹாலிஹத்தினா, நம்முடைய கடவுள்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசத்தை ஏற்படுத்தி அநியாயக்கார யார்ப்பா? அந்த மக்கள் சொன்னாங்க, காலு அவங்க சொல்றாங்க, சமயனா ஃபதன், ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இதெல்லாம் கடவுள் இல்லை, இதெல்லாம் சிலைகள் தான், வெறும் மண்ணு தான், நீ உருவாக்குனது தான், நீ வணங்கினது தான், நீனா படைத்து வச்சதுதான்ப்பா. காலு லாஹு, அவருக்கு சொல்லப்படும் இப்ராஹிம், அவர்தான் இப்ராஹிம். அவர் கூட்டுவாங்க, என்னப்பா இப்ராஹிம் நீதான் உடைச்சியா? அதான் ஒரு பெரிய சொல்ல விட்டு வச்சிருக்கா, அதை போய் கேட்டுருங்க. மக்கள் அது எப்படி பேசணும், அது எப்படி இப்ராஹிம் பேச, அதுதான் பேசாதேப்பா, அதைதான் நானும் சொல்றேன், அதுதான் பேசாதே, அது உனக்கு எந்த நன்மையும் தீமையும் தராது, அதை போய் ஏன் வணங்குறேன்? இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுங்கள். நான் அது இளம் ரத்தத்தின் வெளிப்பாட்டை பாருங்கள். இளம் பருவம், இஸ்லாத்தில் இளைஞர்களாக வாழ்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பாடம் நடத்துகிறார். இளமை பருவத்தில் இஸ்லாத்தில் இருக்கிற ஆணித்தரமாக இல்லை. இஸ்லாத்துடைய கொள்கையை கடைபிடிப்பதில், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதில் அல்லாஹ்விற்கு எதிரான செய்திகள் யாரெல்லாம் செய்கிறார்கள் அத்துணை நபர்களிடத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும். குகைவாசிகள், இப்ராஹிம் நபி, யூசுப் நபி, மூசா நபி, அத்துணை நபர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அப்படியே நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பாருங்கள். ஒட்டுமொத்த ஊரும் எதிராக இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி துணிச்சலாக இருந்தார். நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசினால் பரவாயில்லை, தூக்கி வீசி. அப்படிப்பட்ட கொள்கை உறுதி. இங்கே வணக்கத்திலேயே உறுதி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளிவாசல் யதார்த்தம், நீங்க போய் பாருங்க பள்ளிவாசல எத்தனை இளைஞர்கள் சஃபில் வந்து நிற்பார்கள். அப்படியே கடத்தல போய் பாருங்க, ஒவ்வொரு தெருவினுடைய முகல்லாவினுடைய மூலைகளில் போய் பாருங்க.
அங்க 5 பேர், அங்க 5 பேர், அங்க 5 பேர், கூட்டம் கூட்டமாக. வீட்டில் பெற்றோர்களும் அதை கேட்பது இல்லை. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்தீங்க இத்தனை ஆண்டு கால முஸ்லிம்களாக. ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் மரணித்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஜனாசாவில் வைப்பானா? உங்க பிள்ளைக்கு ஜனாசாவில் வைக்க தெரியுமா? ஜனாசாவின் தொழுகையில் ஓதப்படுகிற பிரார்த்தனை உங்க பிள்ளைக்கு தெரியுமா? நாம் இன்னும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வார்த்தை தொழுகையில் ஒண்ணுமே இல்லை. பள்ளிவாசல் பக்கம் ஆளையே காணும். விவாதத்தை இல்லை, 6 அடிப்படையான தொழுகை. அதை உனக்கும் இணை வைப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு இந்த தொழுகை தான்ப்பா. தொழுகையை விட்டால் காஃபிர், அல்லாஹ்வின் தூதர் டிக்ளேர் செய்கிறார். அந்த அளவிற்கு பாரதூரமாக சொல்லுகிறார்கள். இஸ்லாத்துடைய 6 அடிப்படையான வணக்க வழிபாட்டிலேயே என்னுடைய பிள்ளைகள் சரியாக இல்லை, இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் சரியாக இல்லை என்றால் என்னத்த முஸ்லிம் நீ? இருக்கிற அத்துணை சீர்கேடுகளும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. சகோதரர் ஆரம்பத்திலேயே சொன்னாப்பே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ராஜகிரியில மது பழக்கம், போதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இளைஞர்கள். போன வாரம் மேலக்காவல் KMS நகரில் ஒரு வீட்டில் காவல்துறை ரைடு போறாங்க. என்ன பாருங்க, வெளி மாநிலங்களில் இருந்து மதுபானங்களை இறக்கி கொண்டு வந்து அரசாங்கம் முத்திரை குத்தி வியாபாரம் செய்கிறார்கள் தமிழகத்தில். வீட்டுக்கு போனியப்பா, யாரை கைது செய்தார், யார் பிடிபட்டார்? சையத் இப்ராஹிம் என்ற முஸ்லிம். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அத்துணை நபர்களுக்கும் போதை, எழுதுற சாக் பீஸ்ல போதை எடுக்கிறார். இந்த பேனாவில் எழுதி அடிப்பாங்க தெரியுமா, ஒயிட்னர், அந்த ஒயிட்னர்ல இருந்து போதை எடுக்கிறார்கள். பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் எல்லாத்தையும் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பைத்தியத்துடைய விளைவு எப்படி பேச தெரியுமா? பாம்பு குட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை கடிக்க வைத்து உடம்பில் போதை ஏற்றுகிறார். சமூக வலைதளங்களில் வெளிவருகிற தகவல்களை பார்த்தோம். பாம்பு குட்டியை கடிக்க வச்சு போதை ஏற்று. சர்வ சாதாரணமா இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும். ரீசெண்டா ஒரு காணொலியில பார்த்தோம், ஒரு 16 வயது 3 சிறுவர்கள். 16 வயசுல எத்தனாவது படிப்பான்? 16 வயசுல +1 படிக்கிற பையன். 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அவனை விட வயதில் சிறியவனாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு இந்த வாயில ஒரு போதை பொருள் பார்த்தீங்களா, அதை அந்த பையனுடைய வாயில் வைத்து திணிக்கிறார். அவன் உடம்பு சரியில்லாம அவனை மருத்துவமனையில் சேர்த்து இந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வருகிறது. தர்மபுரி ஒரு டோல்கேட்ல ஒரு 2 இளைஞர்களை கைது செய்கிறார்கள் காவல்துறை. கைது செய்து அவன்கிட்ட விசாரணை நடத்தினா, அவனை சோதனை செய்து பார்த்தால் பாக்கெட் ஒரு ஸ்டாம்பா வருது. இந்த போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க ஸ்டாம்ப், அந்த மாதிரி ஸ்டாம்ப் வருது. என்னடா இது ஸ்டாம்ப், உனக்கு எத்தனை ஸ்டாம்ப்? ஐயோ சார், இது ஸ்டாம்ப் இல்லை, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, இது போதை பொருள், இந்த நாக்கில் வச்சா போதை வரும் சார். சின்னதோ கட்டமா பேப்பர் பாருங்க. எல்லா விதத்திலையும் இன்றைக்கு சர்வ சாதாரண. நம்முடைய ஊர்ல சொல்லுங்க, பண்டாரவளையில் போதை இல்லை, கஞ்சா விற்பனை செய்யப்படுவதில்லை, இளைஞர்கள் கஞ்சா வாங்கி அருந்துவது இல்லை சொல்ல முடியுமா? சர்வ சாதாரணமாக போதையில் மூழ்கி கிடக்கிறார். அந்த கஞ்சாவை குறித்து சொல்லுகிறார்கள், அதை ஒருத்தர் சாப்பிடுறான், அதை சாப்பிடுவதற்கு முன்பாக என்ன மனநிலையில் இருக்கிறானோ அதை சாப்பிட்டதற்கு பின்பாக அதே மனநிலையில தான். தவறான சிந்தனை. எத்தனை செய்திகளை பார்க்கிறோம், கொலைகள், கற்பழிப்புகள்,
மனைவி யார் தாய் யாருன்னு தெரியல. போதையினுடைய விளைவு எத்தனை செய்திகள் இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக இளைஞர்களிடத்தில் வந்திருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் வார்த்தெடுத்ததா? அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் வலம் வர ஆசைப்பட்டார்களா? இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டமும் தரல. உண்மைதான் சொல்றேங்க. நீங்க மௌத்தா போனீங்கன்னா உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு ஜனாசா தொழுகைக்கு தெரியாது. நான் போய் சொல்ல போய் டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, உங்க பிள்ளைய கூப்பிட்டு பாப்பா மௌத்தா போயிருந்தா, அம்மா மௌத்தா போயிருந்தா ஜனாசா தொழுகையில என்ன துவாலா ஓதுன்னு கேளுங்க. எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் அவர்களை பார்க்கின்றது அவ்வளவு ஆச்சரியம். மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதில், மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹோடு 70 நபர்கள் இருந்தார்கள். இந்த 70 நபர்களும் இளைஞர்கள். இவங்க வேலை என்ன தெரியுமா? இரவு முழுக்க குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை மரணம் செய்வார்கள். பகல் நேரத்தில் பள்ளிவாசலுக்கு தண்ணீர் கொண்டு வருவது, விறகு வெட்டி விற்பனை செய்வது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு உழு செய்யும் தண்ணீர் எடுத்து வைப்பது, பள்ளிவாசலில் தன்னுடைய சேவையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ரியல், தக்வான், உசையா, பனு அலஹியான் அந்த குலத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய பகுதியில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும், எங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு மார்க்கத்தை எச்சரிக்கை செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு சில நபர்களை எங்களோடு அனுப்புங்கள். ரசூலுல்லாஹ் அந்த 70 காரிகளை அனுப்பி வைக்கிறார். 70 பேர் போ, அவர்களோடு சென்று மார்க்கத்தை சொல்லிவிட்டு வாருங்கள். 70 நபர்களும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். வழியில் துரோகம் செய்யப்படுகிறது. இடை மறைத்து அந்த 70 நபர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். 70 நபர்களும் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 70 நபர்களில் என்னுடைய தாய் மாமா ஹராம் அவர்கள் இருந்தார்கள். அவங்க மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரிகள் கூட்டம் கூட்டமாக வந்த அத்துணை காரிகளையும் இளைஞர்களையும் கொலை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நாவுகளிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியினா, இறைவா எங்களை குறித்து எங்களுடைய நபிக்கு நீ அறிவித்து விடு இறைவா. அதை சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், இறைவா நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், நீயும் எங்களை பொருந்திக் கொண்டாய். ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பின்புறத்தில் இருந்து பின்னால் இருந்து ஒரு நபர் வந்து ஈட்டியால் அவருடைய முதல் புறத்தில் செல்லுகிறார். கீழே குனிஞ்சு பார்க்கிறார். பின்னால் சுருவப்பட்ட ஈட்டியினுடைய கூர்மை நுனி அவருடைய வயிற்று பகுதியை கிழித்துக் கொண்டு வருகிறது. தன்னுடைய வயிற்றில் இருந்து வடியக்கூடிய ரத்தத்தை தன்னுடைய கைகளால் எடுத்து தன்னுடைய முகத்தில் மேலில் தடவிக்கொண்டு சொல்லுகிறார், புஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் சத்தியமாக நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம். எதிரிகள் விதி பிளங்கி போயிட்டான். நான் கொலை பண்ணியிருக்கோம், ரத்தம் வழிந்து ஓடுகிறது, ரத்தத்தை எடுத்து முகத்தில் தடவிக்கொண்டு புஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் சத்தியமாக என்று சொல்கிறார்களே, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வின் தூதர் வார்த்தைக்கு இளைஞர்கள், இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த எத்தனையோ இளைஞர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை கேவலமாக பேசிய, ரசூலுல்லாஹை கொலை செய்வதற்காக களத்தில் வந்து நின்ற அபூஜஹலை கொலை செய்து யார்? ஹதீஸ சொல்லக்கூடியவர் சொல்றாரு, போர்க்களத்துல நான் நிக்கிறேன், எனக்கு பக்கத்துல 2 சிறுவர் நின்று கொண்டிருக்கார். நான் நினைத்தேன்
பெரியவர் நின்று இருக்க கூடாதா? அந்த 2 சிறுவர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கூட்டத்துல அபூஜஹல் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்பா அபூஜஹல் யாருன்னு சொல்லணும்? இந்த அபூஜஹல் நாங்கள் யாரை அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புகிறோமோ அந்த இறை தூதரை, எங்களுடைய உயிரினும் மேலான இறை தூதரை பற்றி இழிவாக பேசிவிட்டான். எங்களுடைய இறை தூதருக்கு துன்பம் தருகிறான். அவனை நாங்கள் கொலை செய்ய வேண்டும். அபூஜஹல் போர்க்களத்தில் பார்க்கிறார். இந்த 2 சிறுவர்களுக்கும் அறிவிக்கிறார், இதோ நீங்கள் தேடிய அபூஜஹல். இந்த 2 சிறார்களும் அபூஜஹலை வெட்டி வீழ்த்துகிறார்கள். சஅத் பின் முஆஸ், சஅத் பின் அபி, அல்லாஹ்வின் தூதர் அப்படி இஸ்லாத்தில் இளைஞர்களை வார்த்தெடுத்தார்கள். இன்றைய இளமை சமூகம், இளைஞர் சமுதாய மக்கள், ஆண்கள் பெண்கள் அத்துணை நபர்களும் எடுத்துட்டார்கள். கொள்கையில் உறுதி இருக்கிறதா? இல்லை. திருமண விஷயம் என்று வந்துவிட்டால் மார்க்கம் எல்லாம் அடுத்துதான். முதலில் பொருளாதாரம், அழகு, சமூக அந்தஸ்து. அல்லாஹ் மார்க்க பெற்றுள்ளவனால் பார்க்க அதெல்லாம் தேவையில்லை பாய். காதல், மோகம். யாரை எடுத்துக்கிட்டா இந்த 2வது படிக்கிற பையன் பேசலாம் பாய், அது ஏன் ஆளு? சாதாரண பிள்ளைங்க பேசக்கூடிய வார்த்தைங்க. 2வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? அவன் சாதாரணமா பயன்படுத்தாய், அது ஆளு. இளைஞர்கள் எப்படி வளர்கிறார்கள் என்று பாருங்கள். உடனே நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை எல்லாம் தங்கமான பிள்ளை, என் பிள்ளைக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா சந்தோஷம். அந்நிய பெண்களோடு பேசுகிறேன், அந்நிய ஆண்களோடு பேசக்கூடிய எத்தனையோ இளம் சமுதாய மக்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறாங்க. உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்லவா? நாம அந்த ஈசிஆர் கடற்கரை பகுதியில் இருக்கும் போது அங்க வேலை பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்று மத நண்பர் அவர் செல்போன்ல நம்மள்ட்ட காமிக்கிறார், பாய் இந்த வாட்டி உங்க ஆளுங்கள்ல ஒரு ஆள் மாட்டிக்கிச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, இங்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு ராம்நாடு, இவனுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாமிய பெண் ஹிஜாப் அணிந்து கொண்டு தன்னுடைய போட்டோக்களை பதிவிட்டு அந்நிய ஆணோடு கொள்கையில் இல்லாத இஸ்லாம்லாம் என்னன்னு தெரியாத நபர்களோடு சர்வ சாதாரணமாக அந்த பெண் பேசுறான். இஸ்லாம்லாம் தெரிஞ்சு அவன்கிட்ட பேசலாம்னு சொல்ல வரல. உண்மையில் நடந்த நிகழ்வுகள். இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் சொல்ல முடியுமா உங்களால? என் பிள்ளைகளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா உங்க பிள்ளையோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்ன? அது பாஸ்வேர்டு என்ன? கையில செல்போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பிள்ளை யாரிடத்தில் பேசுகிறது? உங்களுடைய மகன் யாரிடத்தில் பேசுகிறான்? இன்ஸ்டாகிராம்ல என்ன மெசேஜ் பண்றான்? வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் பண்றான்? எதுவும் தெரியாது. இந்த இளைஞர்கள் பாதி நபர்கள் தன்னுடைய இஸ்லாம் என்ற கொள்கையை அழித்துக் கொள்வதே இந்த செல்போன் மூலமாக. சினிமா படங்கள், பாடல்கள், இந்த காதல் மோகம் சொல்றவங்களே, அதுக்கு முதல் காரணம் யாருக்குமா? நீங்க தான், பெற்றோர்கள் தான் முதல் காரணம். என் பிள்ளை அந்த அவனோட பேசுறான், அவனோட வீடு போயிட்டா, அங்க போயிட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கிறா, என்னுடைய மானமே பேச்சு, மரியாதையே பேச்சு, என்னுடைய பிள்ளை நரகத்துக்கு போயிட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஒரு அம்மா கலர்றாங்க, தயவு செஞ்சு வந்துருமா. அந்த பெண்ணினுடைய தந்தை காலில் விழாத குறையாக காலில் அழுவுரை, தயவு செஞ்சு வந்துடுங்க. அதுக்குள்ள ஒத்த கால் நான் வர மாட்டேன். என்ன காரணம்? வீட்டுல பெருசா ஒண்ணு வாங்கி வச்சு போட்டு காமிக்கிறீங்களே, காதல்னா எப்படி என்ன,
அதுதான் இன்றைய சமூகத்திற்கு அவசியம். சினிமா படங்கள் நாடகம் மூலமாக காமிக்கிறீங்க, நீங்க தான் முதல் காரணம் வெளியிட்டு போறது. இன்றைக்கு இளமை சமூகம் சீரழிவதற்கு முதன்மையான காரணம் இந்த சினிமா படங்களும் நாடகங்களும் தான். சினிமா படத்துல ஹீரோ மது குடிக்கிற மாதிரி, சிகரெட் குடிக்கிற மாதிரி, போதைப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாதிரி, அப்படி பயன்படுத்தினால் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள், நான் பெரிய ஆள் என்பதை மாதிரி காமிக்கிறான். அதுதான் பெரிய கெத்து. அப்படி போனால்தான் சமூகத்தில் மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் காட்டுறான். உங்க பிள்ளைகள் தான் செய்யும். இதைத்தான் வீட்டுல உட்கார்ந்து உங்க பிள்ளைக்கு போட்டு காண்பித்து குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிறது. என் பிள்ளை காதலிக்கிறான், அடுத்த அந்நிய ஆணோடு பேசுகிறான், என்னுடைய மகன் அந்நிய பெண்ணோடு பேசுகிறான், காதலில் கிடக்கிறான். வீட்டுல உட்கார்ந்து டிவியில காமிச்சீங்கன்னா, சினிமா படத்தில் நாடகத்தில் என்ன காட்டப்படுகிறது? காதல் என்பது தீயது என்பது போல, இஸ்லாத்திற்கு எதிரானது என்பது போல காட்டப்படுகிறதா? காலையில 7 மணிக்கு எந்திரிச்ச உடனே சன் மியூசிக், எழுந்த உடனே இசையருவி, போ காதல் பாடல்களாக கேளு, போ அதே சிந்தனையிலே கல்லூரிக்கு போ, அதே சிந்தனையில ஸ்கூலுக்கு போ, அந்நிய பெண்ணை பார்க்கின்ற பொழுது, அந்நிய ஆணை பார்க்கின்ற பொழுது அதே பார்வையிலே பார். நீங்க தான் கற்றுக் கொடுக்குறீங்க. கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் பெண்கள் விஷயத்தில் இன்றைக்கு தடமாறி போகிறோம். கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டிய இளம் பெண்கள் அந்நிய ஆண்கள் விஷயத்துல இன்றைக்கு தடம் கொண்டு போகிறார். செல்போன் சினிமா மோகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள் இளைஞர்கள் இருப்பீங்க. உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து அல்லாஹ்விற்கு பயந்து சொல்லுங்கள், நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கிறது கிடையாது, எங்களுடைய வீட்டில் படமோ நாடகமோ திரைப்படமோ ஒளிபரப்பப்படுவது கிடையாது, திரைப்பட பாடல்களை நான் கேட்பது கிடையாது. சொல்ல முடியுமா உங்களால? ஆனால் யார் நாளை மறுமையில் சொர்க்கத்தை இலக்காக வைத்து சொர்க்கத்திற்காக பயணிக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி தருவான் சொர்க்கத்தை? நான் தொலை மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன், அந்நிய ஆளோடு பேசுவேன், அந்நிய பெண்ணோடு பேசுவேன், சினிமா பார்ப்பேன், பாடல் கேட்பேன், நாகரிகமற்ற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நான் சொல்லவாது. எப்படி சொல்லவாது? எப்படி சொல்லவாதியா ஆக முடியும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வது அவ்வளவு பெரிய ஆர்வம். அவருடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல் இருக்கிறார், கடுமையான பசி. சாப்பாடு எதுவும் கட்டி இருக்கிறாங்களா? திண்ணை தோழர்களுக்கு பள்ளிவாசலுடைய கூரைகளில் உணவு கட்டப்படும். இவர் போய் பார்க்கிறார், எதுவும் உணவு இருக்குதா? எதுவுமே இல்லை. உணவு இருந்தால் எடுத்து சாப்பிடுவார். உணவு இல்லை, என்ன செய்வது? பசியில் அல்லாஹ் போ. ஒரு நாள் கடுமையான பசி, பசியினுடைய மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். பசியில் உழல்கிறார். வாயில இருந்து வார்த்தை வருது, காத்துதான் வருது. வருகின்ற நபர்கள் இந்த அபூ ஹுரைராவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கழுத்தில் ஏறி மிதிக்கிறார்கள். எனக்கு பைத்தியம் பிடிக்கலப்பா, எனக்கு கடுமையாக பசிக்கிறது என்று சொல்வதற்கு வாயில இருந்து வார்த்தை வரல. அவ்வளவு பசி. வேலைக்கு போக தெரியாமல் இல்லை, வேலைக்கு போகாமல் இல்லை, அல்லாஹ்வின் தூதரோடு இருந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை மக்களுக்கு அறிவித்து நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்திகள் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது? 1400 வருடங்கள் கடந்து விட்டோம். இன்றைக்கும் அபூ ஹுரைரா அல்லாஹ்வின் தூதரை குறித்து சொன்ன செய்திகள் பேசப்படுகிறது. எல்லாம் நிலையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தார்.
ஒரு 20 இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்க. வந்திருந்த அத்துணை இளைஞர்களும் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிறார்கள். 20 நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நீங்க குடும்பத்துக்கு போய் மார்க்கத்தை சொல்லுங்க, குடும்பத்தை பிரிந்து வந்து விட்டீர்கள், குடும்பத்தோட போய் இருங்க போங்க, நீங்கள் கற்றுக்கொண்டது போயும் அவங்களிடம் போய் மார்க்கத்தை சொல்லுங்கள். குடும்பத்தை இழந்து தியாகம் செய்து அல்லாஹ்வின் தூதரோடு வந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். நம்முடைய இளைஞர்களும் குழந்தை குடும்பத்தை இழக்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு தெருவினுடைய ஆரம்ப எல்லைகளிலேயும் ஒரு 10 பேர் 15 பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 8 மணிக்கு ஆரம்பித்தா 12 1 மணி வரைக்கும் தன்னுடைய தாயை குறித்து சிந்தனை இல்லாமல், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து யோசனை இல்லாமல், தகப்பனை குறித்து யோசனை இல்லாமல் செல்போனில் மூழ்கிய இளைஞர்களை பார்க்கலாம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், உட்கார்ந்து விளையாண்டு கொண்டே இருப்பாங்க. என்ன தவிர ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு நேரம் போகிறது, என்ன பேசுகிறோம் எதுவும் தெரியாது. பாங்கியுடைய சத்தம் எல்லாம் காதில் விழுவோம். பாங்கு சொன்னால் சொல்லட்டும். நான் ஏன் பள்ளிவாசல் போறேன்? நான் என்ன முஸ்லிமா? நான் என்ன இஸ்லாமியனா? பாங்கு சொன்னால் சொல்லட்டும் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை போன்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சொல்றாங்க, உனக்கும் காஃபிருக்குள்ள வேறுபாடு தொழுகைதான்ப்பா, தொழுகையை விட்டா காஃபிர் பாங்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளை நீங்க எடுத்து பாருங்க என்ன நிலைமை இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமாக தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல பேசக்கூடிய பேச்சுக்கள்ல நல்ல வார்த்தைகள் பேசுறீங்க, கேட்கறீங்களா? உங்க வீட்டுல அவன் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெருவுல வந்து பாருங்க, அவங்களை நட்பு வட்டாரத்தில் கேட்டு பாருங்க. பொது மேடைகளில் சொல்ல முடியாத அளவிற்கான வார்த்தை. 10வது 12வது படிக்கிற பையன், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சர்வ சாதாரணமாக கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை மிகப்பெரிய மோசம், அவல நிலையை நோக்கி போய்கொண்டு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளையின் உள்ளத்தில் எதை விதைக்கிறீர்களோ அவர்கள் இளமை பருவத்தை அப்படி அமைத்துக் கொள்வதாகத்தான் மாறும். சின்ன வயசுல என்ன சொல்றீங்களோ அதுதான். அண்டி வாங்கி கொடுத்துருங்க, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு. பாப்பா கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இன்னும் யாரோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பாதிச்சு அனுப்புவார். இங்க இருந்து ஸ்போர்ட்ஸ் பைக் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம், அதுல அவன் போகக்கூடிய வேகம் தெரியுமா உங்களுக்கு? அது அவன் போய் விழுந்து எங்கேயாச்சும் செத்து தொலைறாங்க. எத்தனை குடும்பத்தை அனாதையாக்குறான் தெரியுமா உங்களுக்கு? ரோட்ல கர்ப்பிணி பெண் நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது பயங்கரமான வேகம், வேகத்தை கட்டுப்படுத்த தாண்டி அந்த பெண்ணின் மீது விட்டு வயிற்றில் வளர்ந்து கரு கலைந்து விட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு குழந்தையை சுமந்தவர்கள், வயிற்றில் குழந்தை ஆசை ஆசையாக வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை வயிற்றிலேயே மரணிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான என்ன வார்த்தை சொல்லி திட்டுவது தெரியும். அந்த தாயினுடைய மனநிலை எப்படி கண்மூடித்தனமாக போகிறான். ஒரு பைக்ல 3 பேர் 4 பேர் எடுத்தா 60 70 90 100 தான். உங்க பிள்ளைகளுடைய ஆசை என்று வாங்கி தருகிறீர்கள், நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜனாசா தொழுகையில உட்கார்ந்து. எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு ஆக்சிடென்ட் பார்க்கிறோம். கடுமையான வேகம், ரேஸ், ஒரு 2 வீல்ல 1 வீல்ல ஓட்டிட்டு போறான். காரணம் யார்? நாம வாங்கி கொடுத்ததுதான். என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டானே, சொக்க தங்கம், என்னுடைய பிள்ளை
1,00,000 பைக்கை வாங்கி 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவ்வளவு பக்குவமாக சாலை விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு பயணிக்கக்கூடிய பிள்ளை. அவன் எப்படியோ போறாங்க. சமூகத்தை நினைத்தால் அவனால் எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வருகிறது என்று நினைத்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு வகையில் காரணம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளை ஆசைப்பட்டார் என்று லட்சக்கணக்கில் பைக்கை வாங்கி தந்து எத்தனையோ குடும்பங்களை நடுத்தருவிற்கு கொண்டு வருகிறீர்களே, இது குறித்து விசாரணை நாளை மறுமையில் இருக்காது என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை விசாரிப்பான். உன் பிள்ளைக்கு எதை சொல்லி தந்தேன், உன் பிள்ளைக்கு எதை போதித்தாய், உன்னுடைய பிள்ளையுடைய இளமை பருவம் எப்படி கணிக்கப்பட்டது, பெற்றோராக ஒரு தாயாக தந்தையாக உன்னுடைய கண்காணிப்பு எப்படி இருந்தது, எல்லாவற்றுக்கும் விசாரணை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமான உலகம். ஒரு சகோதரர் உன்னுடைய ஜமாத்தில் தாயியாக பயணித்தவர், பள்ளிவாசல் வசூலுக்காக குடும்ப அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், பேச்சாளர்கள் எல்லா நபர்களும் கிளம்பி போறாங்க. மதரசா படிக்கிற காலத்தில் நடந்த நிகழ்வு. அப்படி பயணிக்கின்ற பொழுது ஒரு ஆக்சிடென்ட், லாரியில் வாகனம் மோதி நாய்க்கள் அத்தனை நபர்களுக்கும் கடுமையான காயம். அதுல ஒரு சகோதரர் மட்டும் மரணித்து விட்டார். இந்த தகவலை அவங்க வீட்டுல சொல்லணும். அந்த வீட்டுல எப்படி தகவல் சொல்வது, அவங்களுடைய மனைவிடத்தில் என்னன்னு சொல்றது? பள்ளி ஜமாத்தினுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வந்தவர், வந்திருக்கக்கூடிய தாய்க்கள் இளைஞர்கள், அதில் ஒரு சகோதரர் மட்டும் மரணித்து விட்டார். அவங்க வீட்டுல அவங்களுடைய மனைவியிடத்துல தகவல் சொல்றாங்க. அதுக்கு அந்த மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாய், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஆறுதல் சொல்றாங்க. பாய், நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய கணவர் சொன்னாரு, நான் அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறேன், அல்லாஹ்விற்காக நான் இந்த மார்க்கத்தில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இறை பாதையில் இருக்கின்ற பொழுதே எனக்கு மரணம் வந்துவிட வேண்டும் இறைவா என்று துவா கேட்பார். அல்லாஹ் அவருடைய துவாவை கபூலாக்கி விட்டார். அவங்களுடைய மனைவியுடைய அவங்களுடைய மகனை பார்க்கிறோம். ஜனாசா தொழுகை. அந்த மகன் சொல்லுகிறார், அத்தா கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனாசா துவான்னு சொல்லி கொடுத்தீங்களே, உங்களுடைய ஜனாசாவில் நான் ஓடுவதற்காகத்தான் எனக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தீர்களா? கதறுகிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்படி இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தில் நல்லவர்களாக, இஸ்லாமிய சமூகத்தில் உயர்ந்தவர்களாக, உலகத்தின் பார்வையில் கண்ணியமிக்கவர்களாக வர வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். 12 வயசு பையன் உங்க பிள்ளை தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரா, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க, என்ன செய்வீங்க? உங்க பிள்ளை 12 வயசு தான் ஆகுது, தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரா, என்ன பண்ணுவீங்க? அவனை பல தாய்மார்கள் செருப்பால் அடிப்பாங்க இல்லையா? வீட்டுல இருக்க விளக்கமாறு 2 ஆக உடைஞ்சு. அதே பிள்ளை 25 வயதில், 23 வயதில், 26 வயதில் தண்ணீர் மதுபானம் குடித்து விட்டு வருகின்ற பொழுது, போதையை உட்கொண்டு விட்டு வருகின்ற பொழுது ஏன் அந்த கண்டிப்பு வர மாட்டேங்குது? 12 வயசாக இருக்கின்ற பொழுது, 5 வயதாக இருக்கின்ற பொழுது, 10 வயதாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுத்தீர்கள்? இன்னைக்கு ஸ்கூல் அவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, மார்க்கத்தை குறித்து இன்றைக்காவது யோசிங்களா? எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்
ஸ்கூல் பிள்ளையாச்சும் கெட்ட வார்த்தையை பேசாத ஒரு பிள்ளை சொல்ல முடியுமா? அச்சாண்டு சொல்ல முடியுமா? என் பிள்ளை சிபிஎஸ்சியில படிக்கிறான், இன்டர்நேஷனல்ல படிக்கிறான், மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனா என் பிள்ளை கெட்டு போயிடுவான், கெட்ட வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற கெட்ட வார்த்தையே பேச மாட்டானா? சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே வராதா? எந்த ஸ்கூலும் இது விலக்கு இல்லை. ஆனா அதுல தான் நீங்க போய் ஆர்வம் காட்டுறீங்க. நான் சொல்றேன், தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடத்தப்படுகிற மதரசாக்களில், தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் சொல்லப்படுகிற மதரசாக்களில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பிள்ளை பக்குவப்பட்டால் அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. அது அல்லாஹ்வினுடைய அருள். கண்கூடாக இத்தனை ஆண்டு அனுபவத்தில் சொல்லுகிறேன், கண்கூடாக பார்க்கிறோம். தௌஹீத் ஜமாத்துடைய மதரசா பிள்ளைகள் மற்ற நபர்களிடத்தில் அநாகரிகமாக பேச பயப்படுவார், பேச மாட்டார்கள். அவங்களுக்கு அதை போதிக்கும். நீங்க உங்க பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி தருகிறோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக இருக்கும். உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், இளைஞர்களே, இளம் பெண்களே, நீங்கள் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகளில் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய சினிமா படங்களையோ பாடல்களையோ இசைகளையோ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். பப்ஜி, ஃப்ரீ ஃபயரிங், வீணான விளையாட்டுகள், மது பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து தூரமாக நில்லுங்கள். நாளை மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அற்பத்தில் மற்பமான வாழ்க்கை. என்னுடைய மதரசாலை என்கிட்ட படிச்ச பையன், 4வது படிச்ச பையன், காலையில மதரசாலை குரான் ஓதிட்டு போறான். 4வது படிச்ச பையனுக்கு என்ன தெரியும்? எத்தனை வயசு இருக்கும்? 12 வயசு 13 வயசு இருக்குமா? காலையில குரான் ஓதிட்டு வீட்டுக்கு போறான். சாயங்காலம் அவனுடைய தாய் தந்தை கண் முன்பாக வீட்டு வாசல்ல பாம்பு கடிக்கும். அடுத்த 1/2 an hour ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க, கார்ல வச்சு ஜிஹெச்சுக்கு மாத்துறாங்க. நல்லா பேசிக்கலாம், ஏன்னா ஒண்ணு நல்லா இருக்கு, கவலைப்படாதே தான். 2 செகண்ட் கண்ணு மேல சுருங்குறது, பையன் கீழே விழுவாங்க. 2 வினாடி தான். கேன்சர் கிடையாது, பிரஷர் கிடையாது, வயதான பருவம் இல்லை, வெறும் 4 வயசு. அல்லாஹ் உங்களுக்கு எப்போது மரணத்தை நாடினாலும் கண்டிப்பாக வரும். அது 10 வயசா இருக்கலாம், 15 வயதாக இருக்கலாம், 20 வயதாக இருக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நபர்களும் யோசித்து பார், நீ நாளை மறுமைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கார். இந்த கேள்விக்கு நாம் தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்தவர்களாக, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவர்களாக, தொழுகையில் வணக்க வழிபாட்டில் தன்னை உறுதிப்படுத்தியவர்களாக நல்ல முறையில் வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த கண்ணியம், மறுமை நாள் எந்த நிலவும் இல்லாது அந்த அரசியலுடைய நிலை பெறக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.